Hi children, welcome to Math Rhythm. This is chapter 12 Factorization of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா division of algebraic expressions. ஒரு algebraic expression இன்னொரு algebraic expressionால எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா division of a monomial by another monomial. மோனோமியல்னா என்ன? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதை நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலால் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6x³ ஒரு மோனோமியல். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2xன்ற மோனோமியலால் டிவைட் பண்ணணும். இப்போ p² + 6p + 8ன்னு ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டா இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதை மோனோமியல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 6x³ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம், இது ஒரு மோனோமியல். 2xன்னு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம், இது ஒரு மோனோமியல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 6x³ 2xஆல் டிவைட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6x³ / 2x இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6x³ / 2xன்னு எழுதிக்கலாம் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 வந்து நம்ம 2 × 3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 × 3 × x³ வந்து x × xன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? டிவைடட் பை 2x இருக்கு இல்லையா, 2 × x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, 3 × x இருக்கா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3x². 6x³ 2xஆல் டிவைட் பண்ணால் we are getting 3x². புரியுதா? ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலால் எப்படி டிவைட் பண்ணணுன்ட்டு இப்போ நமக்கு புக்கில் எக்ஸாம்பிள் 13 இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 13 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் வந்து -20x⁴ டிவைடட் பை 10x² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, -20x⁴ டிவைடட் பை 10x² எழுதிக்கலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 20யை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 20யை 2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 10 இல்லையா? அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 5. தென் 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைனிங் 1. அப்போ 20யை 2 × 2 × 5ன்னு எழுதிக்கலாமா? ஸோ -20யை வந்து நம்ம 2 × 2 × 5ன்னு எழுதிக்கலாம், இன்டூ x⁴ x எழுதிக்கலாம், டிவைடட் பை 10x² நம்ம எப்படி எழுதலாம், 10 வந்து 2 × 5ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 × 5 x² வந்து நம்ம x × எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம், 5 கேன்சல் பண்ணிடலாம், அண்ட் தென் x கேன்சல் பண்ணிடலாம், அண்ட் தென் 1 more x கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, அண்ட் தென் 2 அண்ட் தென் x × இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2x². புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு? ஸோ -20x⁴ 10x² டிவைட் பண்ணால் we are getting -2x². ஓகேவா? அதில் செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 7x² y² z² டிவைடட் பை 14xyz. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 7x² y² z² டிவைடட் பை 14xyzன்னு எழுதிக்கலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × x² நம்ம x × xன்னு எழுதிக்கலாம், அண்ட் தென் y² y × yன்னு எழுதிக்கலாம், z² நம்ம z × zன்னு எழுதிக்கலாம். ஓகே. டிவைடட் பை 14 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 × 7 எழுதிக்கலாமா? 2 × 7 x y × z. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 கேன்சல் பண்ணிடலாம், x கேன்சல் பண்ணிடலாம், y கேன்சல் பண்ணிடலாம், z கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் x y z இருக்கா, அதை எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x y z டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 இருக்கா, ஸோ 2 எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 1/2 x y z. புரியுதா? ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலால் எப்படி டிவைட் பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா?
நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிவிஷன் ஆஃப் அ பாலினாமியல் பை அ மோனோமியல். ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலால் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 டேர்ம்ஸ் உள்ள ஒரு எக்ஸ்பிரஷனை எப்படி ஒரு மோனோமியலால் டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 4y³ + 6y² + 2y. இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கா? இந்த பாலினாமியலை நம்ம ட்ரைனாமியல்னு சொல்லலாம், ஏன்னா இதில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாலினாமியலை நம்ம ஒரு மோனோமியலால் டிவைட் பண்ண போகிறோம். மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் இருக்க எக்ஸ்பிரஷன். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2yன்ற மோனோமியலால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் 4y³ இருக்கா? ஸோ இந்த 4y³ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 2 × y × y × yன்னு எழுதிக்கலாமா? 6y² நம்ம எப்படி எழுதலாம்? 6 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 × 3ன்னு கிடைக்குமா? ஸோ 2 × 3 × y × y. 2y நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × y. ஸோ இப்போ நம்ம 4y³ + 6y² + 2y நம்ம 2yயால் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 4y³ எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 × y × y × yன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 6y² எப்படி எழுதிக்கலாம்? 2 × 3 × y × yன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2y 2 × yன்னு எழுதிக்கலாம். ஓகே, டிவைடட் பை 2y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 டேர்ம்ஸ்லையும் காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்கோ அதை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். இந்த லாஸ்ட் டேர்மில் 2y இருக்கா? அதே 2y இந்த டேர்ம்லையும் இருக்குது, கரெக்டா? ஸோ இந்த டேர்ம்லையும் 2y இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2y அவுட் சைடில் கொண்டு வந்துடலாமா? 2y அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 × y × y இருக்கா? அப்போது 2y² எழுதிக்கலாம், கரெக்டா? ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 3 × y இருக்கா? அப்போது 3yன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் தேர்ட் டேர்மில் நம்ம 2y அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நம்ம இங்கே 1ன்னு எழுதிக்கணும் இல்லையா? டிவைடட் பை 2y. அப்போ 2y கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 2y² + 3y + 1ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நம்ம 4y³ + 6y² + 2y 2yயால் டிவைட் பண்ணால் we are getting 2y² + 3y + 1. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னு பார்க்கலாம். 4y³ + 6y² + 2y டிவைடட் பை 2y. இதான் சம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேர்மாக செப்பரேட்டாக டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா 4y³ டிவைடட் பை 2y ப்ளஸ் 6y² டிவைடட் பை 2y ப்ளஸ் 2y டிவைடட் பை 2yன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 4y³ டிவைடட் பை 2y நம்ம எடுத்துக்கலாம். 4y³ டிவைடட் பை 2yனா 4 நம்ம 2 × 2ன்னு எழுதிக்கலாம். y³ y × y × yன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 × y. அப்போ 2 கேன்சல் ஆயிரும், y கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 2 × y × y which is equal to 2y² வருமா? நெக்ஸ்ட்டு 6y² by 2y இருக்கா? 6y² by 2yனா நமக்கு 6y² வந்து 2 × 3 × y² y × yன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 2y 2 × yன்னு எழுதிக்கலாம். 2 கேன்சல் ஆயிரும், y × y கேன்சல் ஆயிரும். இங்கே 3 × y இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3y. ஓகே, ஸோ 4y³ by 2yங்கிறது 2y² வரும். ப்ளஸ் 6y² by 2yன்றது 3yன்னு வரும். ப்ளஸ் 2y by 2yன்றது 1ன்னு வரும். ஸோ இந்த மெத்தடில் என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் வருது இல்லையா? ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, நமக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சம் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் 14ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைட் 24x² yz + xy² z + xyz² by 8xyz யூசிங் போத் த மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 மெத்தடும் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் அவுட் சைடில் கொண்டு வருவோம் இல்லையா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம 24 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 24 2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 12 and then மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 6, then 2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 3 and then 3ஆல் டிவைட் பண்ணால் we are getting 1.
ஸோ இந்த 24 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 2 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம். வித்தின் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட்டை எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட்டை எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை 8xyz நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 8 வந்து 2 into 2ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ள 3 டேர்ம்ஸ் இருக்கா, இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்கோ அதை அவுட் சைடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்கா, தென் ஒய் வந்து 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்கா, தென் இசட் வந்து 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட்டை அவுட் சைடில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 into x into y into z வித்தின் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் நமக்கு எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் ஒய் இருக்கா, அந்த ஒய் எழுதிக்கலாம். ப்ளஸ் தேர்ட் டேர்மில் ரிமைனிங் இசட் இருக்கா, அந்த இசட் எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 into x into y into z. ஓகே, இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் 1 more 2 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் 1 more 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், ஒய் கேன்சல் பண்ணிடலாம், இசட் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்கா, அந்த 3 எழுதிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்கா, அதை எழுதிக்கலாம். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ 24 into x square yz plus xy square z plus xyz square 8xyz ஆல் டிவைட் பண்ணா we are getting 3 into x plus y plus z. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இதே வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் பண்ணால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதான் கிவன் சம் இல்லையா? இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 8xyz ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம 24ஆல் உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 24x ஸ்கொயர் yzன்னு வருமா, ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால். இப்போ செகண்ட் டேர்மை 24ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 24x y ஸ்கொயர் z வருமா, ப்ளஸ் தேர்ட் டேர்மை 24ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 24x y z ஸ்கொயர் வருமா, டிவைடட் பை 8xyz. இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மையும் 8xyz ஆல் டிவைட் பண்ணணும். This is equal to 24x square yz divided by 8xyz plus 24x y square z divided by 8xyz plus 24x yz square in the third term divided by 8xyz. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இண்டிவிஜுவலாக 8xyz ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணலாம். காமன் ஃபேக்டர்ஸ்லாம் 24 8 கேன்சல் பண்ணால் 3 8s are 24 இல்லையா? இசட் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போது ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம், நமக்கு ரிமைனிங் எக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேர்மில் 3 8s are 24, எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், இசட் கேன்சல் பண்ணிடலாம், இங்கே ஒயில் அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேர்ம்லையும் 3 8s are 24, எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், ஒய் கேன்சல் பண்ணிடலாம், இசட்டில் ஒரு இசட் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 3யும் எக்ஸும் இருக்கா, ஸோ 3x எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 3யும் ஒரு ஒய் இருக்கு இல்லையா, ஸோ 3y எழுதிக்கலாம். ப்ளஸ் தேர்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 3யும் ஒரு இசட் இருக்கா, ஸோ எழுதிக்கலாம் 3z. ஸோ 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். புரியுதா? இந்த மெத்தடில் நம்ம காமன் ஃபேக்டர் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டு டிவைட் பண்ணணும். இந்த மெத்தடில் நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு டேர்மையும் நம்ம அந்த டிவைசரால் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணணும் இல்லையா? புரியுதா? இப்போ ஒரு மோனோமியலால் ஒரு பாலினாமியலை எப்படி டிவைட் பண்ணணுன்றது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் ஆஃப் அ பாலினாமியல் பை அ பாலினாமியல். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலால் டிவைட் பண்ணோம். மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு பாலினாமியலை மோனோமியலால் டிவைட் பண்ணோம். அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில்
2 or more terms இருந்தால் அதை பாலினாமியல்னு சொல்லுவோம். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் நம்ம 3 terms எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால் டிவைட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே நம்ம டிவைசர் வந்து மோனோமியலாக தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல டிவைசரும் பாலினாமியலாக எடுத்துக்க போகிறோம். டிவைசரில் நம்ம 2 terms இருக்க மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 7x² + 14xன்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம். இந்த பாலினாமியலை நம்ம x+2ன்ற பாலினாமியலால் டிவைட் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 7x² நம்ம எப்படி எழுதலாம்னா 7 × x × xன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ப்ளஸ் 14x எப்படி எழுதிக்கலாம் 2 × 7 × xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை x+2. இப்போ நம்ம நியூமரேட்டரில் உள்ள டேர்ம்ஸில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். 7 வந்து ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்கா, ஸோ 7 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி எக்ஸ் வந்து ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே காமனாக இருக்குது, எக்ஸையும் அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 7x into ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது, அந்த 2வை எழுதிக்கலாம். டிவைடட் பை x+2. இப்போ என்ன பண்ணலாம், இந்த x+2வையும் x+2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7x. ஸோ நம்ம 7x² + 14x x+2ஆல் டிவைட் பண்ணால் we are getting 7x. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாமா? Divide 44 into x⁴ minus 5x³ minus 24x² by 11x into x minus 8. ஃபர்ஸ்ட் இந்த 44 into x⁴ minus 5x³ minus 24x² எடுத்துக்கலாம். இதில் இந்த பிராக்கெட்குள்ள உள்ள டேர்ம்ஸ்லாம் x² காமனாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த x² நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 44x². இந்த x⁴ x² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ரிமைனிங் x² இருக்கும் இல்லையா, அதாவது இந்த x⁴ நம்ம x²ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x⁴ இந்த x² பவர் 2 இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x² மைனஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 5x³ இருக்கு இல்லையா, அப்போ 5 அந்த x³ x² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா அந்த பவர் வந்து 3 - 2னா நமக்கு 1 கிடைக்கும், x⁴1ன்னு வரும் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து xன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 24x² இருக்கு இல்லையா, இந்த 24x² நம்ம x² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு 24 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த x² - 5x - 24 இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -24 வரணும். அதே 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் -5 வரணும். ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுன்றதை ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 24னா 1 × 24னாலும் 24 தான் வரும், 2 × 12 பண்ணாலும் 24 தான் வரும், 3 × 8னாலும் 24 தான் வரும், 4 × 6னாலும் 24 தான் வரும். நமக்கு -24 வரணும் இல்லையா. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். எந்த நம்பர் மைனஸாக இருக்கணுன்றதை நம்ம மிடில் டேர்ம் வச்சு டிசைட் பண்ணணும். மிடில் டேர்ம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பர்ஸில் கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸாக இருக்கணும். அப்போ 1ஐயும் 24ஐயும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 24க்கு நம்ம மைனஸ் சைன் கொடுக்கும்போது +1ஐயும் -24ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு -5 வராது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி 2 and 12 எடுத்துக்கிட்டோம்னா 2க்கு ப்ளஸ்ஸும் 12க்கு மைனஸ் சைனும் கொடுக்கும்போது நம்ம 2 + -12 பண்ணோன்னா நமக்கு -5 ஆன்சர் வராது. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனும் எடுத்துக்க முடியாது. ஆனால் 3 and 8 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 3க்கு ப்ளஸ் சைனும் 8க்கு மைனஸ் சைனும் கொடுக்கும்போது 3 + -8 நமக்கு -5ன்னு ஆன்சர் வரும். அதே மாதிரி 3 × -8 நமக்கு -24ன்னு ஆன்சர் வரும். அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 24 can be written as 3 × -8 and -5 can be written as 3 + -8. ஓகே, ஸோ -24 நம்ம 3 × -8ன்னு எழுதிக்கலாம், -5 3 + -8ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 44x² into இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x² இந்த மிடில் டேர்மை வந்து +3x -8xன்னு எழுதிக்கலாம். +3x -8x பண்ணோம்னா நமக்கு -5xன்னு ஆன்சர் வரும் இல்லையா. அண்ட் தென் -24. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 44x² into இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் காமனாக இருக்கா, ஸோ நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு x+3ன்னு கிடைக்குமா. இந்த டேர்மில் x × xன்னு இருக்குது, ஸோ எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா we have to write x. இந்த டேர்மில் 3 × xன்னு இருக்குது, ஸோ எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா we have to write 3. ஓகேவா?
இந்த ரெண்டு டேர்ம்லயே நம்ம என்ன பண்ணணும், -8 அவுட் சைடில் கொண்டு வந்துடணும். ஸோ -8 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த டேர்மில் ரிமைனிங் எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் -24 இருக்கா, ஸோ -24 இப்போ -8 நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். ஸோ -24 by -8னா நமக்கு 3 ஆன்சராக கிடைக்கும். ஸோ +3. ஓகேவா? This is equal to 44x square into இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் x plus 3 காமனாக இருக்கா, ஸோ x plus 3 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ x plus 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த டேர்மில் x ரிமைனிங் இருக்கா, அந்த x எழுதிக்கலாம். மைனஸ் இந்த டேர்மில் 8 ரிமைனிங் இருக்கா, அந்த 8 எழுதிக்கலாம். So this is equal to 44x square into x plus 3 into x minus 8. இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம் வந்து 44 into x power 4 minus 5x cube minus 24x square divided by 11x into x minus 8 இல்லையா? இப்போ இந்த 44 into x power 4 minus 5x cube minus 24x square நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 44x square into x plus 3 into x minus 8 ன்னு எழுதியிருக்கோமா? 44x square into x plus 3 into x minus 8 divided by 11x into x minus 8. இப்போ நம்ம x minus 8 x minus 8 கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு x கேன்சல் பண்ணிடலாம். 11ஐயும் 44ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 11s are 44. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 4 into இதில் ஒரு x ரிமைனிங் இருக்கா, ஸோ 4x into x plus 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இன்னொரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பண்ணிடலாமா? எக்ஸாம்பிள் 16. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிவைட் z into 5z square minus 80 by 5z into z plus 4. இப்போ நம்ம இந்த z into 5z square minus 80 மட்டும் எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்குள்ள 5z square minus 80 இருக்கா, இது ரெண்டுக்கும் 5 காமனாக இருக்கு இல்லையா, அந்த 5 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ z into 5 ஃபர்ஸ்ட் டேர்மில் 5z ஸ்கொயரில் 5 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு z ஸ்கொயர் மட்டும் இருக்கா, அதை எழுதிக்கலாம். மைனஸ் 80லேருந்து 5 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா 80 டிவைடட் பை 5 வந்து நமக்கு 16 கிடைக்குமா, ஸோ 16 எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், z into 5 into z ஸ்கொயர் மைனஸ் இந்த 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு ஒரு ஐடென்டிட்டி பார்த்துருக்கோமா, அந்த ஐடென்டிட்டி இதுக்கு அப்ளை பண்ணலாமா? ஸோ z into 5 நம்ம 5zன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு நெக்ஸ்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயரை நம்ம z ப்ளஸ் 4 இன்ட்டு z மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, z into 5z ஸ்கொயர் மைனஸ் 80 5z into z plus 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ z into 5z ஸ்கொயர் மைனஸ் 80 நம்ம 5z into z plus 4 into z minus 4ன்னு எழுதியிருக்கோமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5z into z plus 4 into z minus 4. ஓகேவா? டிவைடட் பை 5z into z plus 4. இப்போ 5 கேன்சல் பண்ணிடலாம், z கேன்சல் பண்ணிடலாம், z plus 4 z plus 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, z minus 4 மட்டும் இருக்குது இல்லையா? ஸோ z minus 4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை இன்னொரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனால் எப்படி டிவைட் பண்ணணுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.